தூத்துக்குடியில் பெரிய வெங்காயத்தின் விலை கிலோவுக்கு 100 ரூபாயாக எகிரியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், இந்த விலை உயர்வுக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? அபிநயா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட்டுக்கு தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்லாது நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் காய்கறிகள் கொண்டு வந்து விற்பனை செய்யப்படும். அதுலயும் குறிப்பா பல்லாரி வெங்காயமானது மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்ல இருந்து அதிக அளவு இறக்குமதி செய்யப்பட்டு தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்யப்படுறது வழக்கம். கடந்த சில வாரங்களாக அங்கு பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக வெங்காய வரத்து என்பது தூத்துக்குடி காய்கறி மார்க்கெட் சந்தைக்கு முற்றிலுமாக குறைந்திருக்கிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னால 2 கிலோ வெங்காயம் 30 ரூபாயிலிருந்து 35 ரூபாய் வரைக்கும், 1 கிலோ வெங்காயம் 30 ரூபாயிலிருந்து 35 ரூபாய்க்கும், 3 கிலோ வெங்காயம் 100 ரூபாய்க்கும் தூத்துக்குடி சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. தற்போது இந்த மழையின் காரணமாக வரத்து குறைந்திருக்கிறது. இந்த வரத்து குறைவின் காரணமாக வெங்காயமானது நல்ல வெங்காயம், நல்ல கிரிக்கெட் பால் மாதிரி சைஸ்ல இருக்கக்கூடிய பல்லாரி வெங்காயம் 1 கிலோ வெங்காயம் 90 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுது. கொஞ்சம் சிறிய வெங்காயமா இருந்ததுன்னா 80 ரூபாய் அளவுல விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வெங்காயத்தினுடைய விலை உயர்வு என்பது கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக இந்த அதிக அளவுல இந்த வெங்காயத்தினுடைய விலை இருக்கு. இன்னும் இந்த வெங்காயத்தினுடைய விலை கூடத்தான் செய்யும், குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னொரு 15 தினங்களாவது ஆகும் அப்படின்னு சொல்லி வியாபாரிகள் தரப்புல சொல்லப்படுது. மக்களை பொறுத்தளவுல காய்கறி மார்க்கெட்ல தங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கினாலும் வெங்காயத்தை வழக்கமா ஒரு 2 கிலோ வாங்கக்கூடியவங்க வராங்க அப்படின்னா விலை உயர்வின் காரணமாக 1 கிலோவா குறைச்சு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் தூத்துக்குடி காய்கறி மார்க்கெட்ல தற்போதைய நிலவரம். விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.